ஹாய் கைஸ், என்னோட ஸ்கின் அண்டு ஹேர் க்ரோத்துக்கான குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஸ்கின்க்கு தனியாக ஹேருக்கு தனியாக டைம் எடுத்து பார்க்கலாம் சுத்தமாக டைம் இல்லை. அப்படி இருந்து வேலையோட வேலையாக என்னோடய ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் சாதம் செய்ய அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதை வாஷ் பண்ணுற டைம்லேயே அந்த தண்ணியை வச்சு ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணிப்பேன். அப்புறம் எந்த குழம்பு எடுத்துக்கிட்டாலுமே தக்காளி யூஸ் பண்ணாமல் எந்த குழம்பும் வைக்க மாட்டோம். மேக்ஸிமம் தக்காளி யூஸ் பண்ணுவோம். அதை கட் பண்ணும்போது அதில் வேஸ்ட் ஆஃப் பீசஸ் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாதம் வடித்த கஞ்சி இருக்கும்ல, அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை வச்சும் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிப்பேன். அண்ட் நார்மல் வாட்டரை வச்சு அப்புறம் க்ளீன் பண்ணிப்பேன். அண்ட் ஹேருக்கு பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். நம்ம எந்த அளவுக்கு ஹேரை க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலில் கருவேப்பிலை, வேப்பிலை, நெல்லிக்காய், கருஞ்சீரகம், வெந்தயம், மருதாணின்னு இந்த மாதிரி ஒரு 12 பொருள் சேர்த்து நானே வீட்டில் ரெடி பண்ணதான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஹேர் அண்டு ஸ்கின் ரெண்டுக்குமே சேர்ந்து அப்படி இன்டேக் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பெரிய நெல்லிக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நானே ரெடி பண்ணதான். அது ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 1 ஸ்பூன் பவுடரை 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன். அண்ட் டெய்லி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்ம ஹேர் க்ரோத்தும் ஹெல்த்தியாக இருக்கும்.